ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சோமவார திங்கட்கிழமை கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கார்த்திகை முதல் நாள் அன்று சோமவார கார்த்திகையாக சோமவார பிரதோஷமாக பிறக்கின்றது. அதனால இந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது, விரதம் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்வது, இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்தால் நல்லது அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் இந்த சோமவார வழிபாடு அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான வழிபாடு. அது வாரம் வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் நடக்கும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா விசேஷமாக சிவபெருமானை நம்ம வழிபாடுகள் பண்ணுவோம். அன்றைய தினம் பிரதோஷம் வந்தால் அது சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவாரம் சிவனுக்கு மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற திங்கட்கிழமை நவம்பர் 17ஆம் தேதி சோமவார கார்த்திகை சோமவார பிரதோஷம் வருகின்றது. அன்றைய தினம் சிவபெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தால் வழிபாடு செய்கிறவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார் சிவபெருமான். பொதுவாகவே மாதத்தில் 4 அப்படி இல்லைன்னா 5 திங்கட்கிழமைகள் வரும். அது கார்த்திகை மாதம் முதல் நாளன்றே சோமவார பிரதோஷமாக வருகின்றது. முக்கியமாக இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தால் எல்லா விஷயத்திலும் எனக்கு மனக்குழப்பம் இருக்குது, தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தவறாமல் அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானை விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா மனக்குழப்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கும், சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். சோமவாரத்தில் சோமன் அப்படின்றது சந்திர பகவானை குறிக்கக்கூடிய ஒரு நாள். பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அப்போது அந்த சோமனை வழிபாடு செய்வதற்கும் உண்டான அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லலாங்க. பொதுவாகவே இந்த சோமவார தினத்தில் நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி பிரகாசமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றது நம்பிக்கை. சிவபெருமான் தன்னுடைய சிரசில் பிறை சந்திரனை சூடியிருப்பார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க சந்திர மௌலீஸ்வரராக சோமேஸ்வரராகவும் அவர் அழைக்கப்படுகின்றார். கார்த்திகை மாத சோமவாரத்தன்னைக்கு சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைத்ததாகவும் சொல்லலாம். இந்த கார்த்திகை சோமவாரத்தன்று நம்ம வீட்டிலேயே இருந்தபடி எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை அன்றைய நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்க, ஜபித்து கொண்டே இருங்க. ஈஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கோவிலுக்கு மாலை நேரத்தில் அன்றைய தினம் சோமவார பிரதோஷம் அப்படின்றதுனால அனைவரும் தவறாமல் போயிட்டு வாங்க. அங்கு சங்காபிஷேகம் நடைபெறும், அதை கண் குளிர நீங்கள் பார்த்து தரிசிக்கலாம். ஈஸ்வரன் நெருப்பு வடிவத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் தோன்றியதுனால அவரை குளிர்விக்கும் விதமாகத்தான் எல்லா சிவ ஆலயங்கள்லையும் சங்காபிஷேகம் அப்படின்றது நடைபெறும். இந்த சங்காபிஷேகத்தை நீங்கள் தரிசிச்சிங்கன்னா ஈஸ்வரனுடைய பாதத்திலேயே நமக்கு இடம் கிடைக்குமா. அதனால் இந்த கார்த்திகை சோமவார அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. மங்களகரமான இந்த கார்த்திகை சோமவார பூஜையை விரதம் இருந்து நீங்கள் கடைபிடிக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டைகள் இருந்தால் அதுவும் நீங்கும். நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வ செழிப்பு, கடனில்லா வாழ்க்கை, தொழில் அபிவிருத்தி, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருக்கிறவங்க காலையிலிருந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இப்படி நீங்கள் விரதம் இருந்து மாலை நேரத்தில் கோவில்களில் பிரதோஷ பூஜைகளை கலந்துக்கிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாடை பற்றி நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு உரிய இந்த நாளில் நீங்கள் பூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரத்தின் சாரமாகவும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்றதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. சோமவார விரதம் இருந்து சிவபெருமான் படம் வைத்திருந்தால் வீட்டில் அலங்காரம் பண்ணிக்கோங்க. லிங்கம் இருந்தால் தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்க. சிவனுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யணும். கார்த்திகை மாதம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கும் விசேஷமான ஒரு மாதம் அப்படின்றதுனால
சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பால், பழம், கற்கண்டு இதெல்லாமே நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்க. முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டோ அப்படி இல்லைன்னா பால், பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம். பொதுவாகவே எல்லோருமே ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விரதங்கள் இருப்போம். இந்த சோமவாரத்தில் திங்கட்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். அனைவரும் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அரச மரத்தடியில் இருக்கின்ற விநாயகரை அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க. குறைந்தது 3 முறை, அதிகபட்சம் 108 முறை, 21 முறை இந்த மாதிரி விநாயகரை வலம் வந்து வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும், வறுமை நீங்கும், எல்லா விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். இதை அனைவரும் தவறாமல் செய்து சிவபெருமானுடைய அருளாசியை பரிபூரணமாக பெற வேண்டும். ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும், கார்த்திகை தீப திருநாள் வழிபாடு எப்படி செய்வது, கார்த்திகை மாதம் முழுவதுமே எத்தனை தீபங்கள் ஏற்றினால் நல்லதுன்ற பதிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.